Hi friends, இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போர்பன் பிஸ்கட் 3, 100 ml பால், பேக்கிங் பவுடர், சுகர், பேக்கிங் சோடா, வினிகர். ஃபஸ்ட்டு நம்ம போர்பன் பிஸ்கட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிஸ்கட் பவுடர் ரெடியாக இருக்குது. அதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வினிகரில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸிங்கில் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் உங்கள்கிட்ட ஈனோ இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நாம் கேக் செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மைதா ஊற்றி அதேமாரி பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். அதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண பாத்திரத்தில் இந்த மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். ஒரு குக்கரில் இது மாதிரி உப்பு போட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். குக்கருக்கு கேஸ் கட்டும் விசிலும் போடக்கூடாது. இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இந்த மிக்ஸிங்கை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 40 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான க்ரீமை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய், அதில் அரை கப் மைதா ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் 10 ரூபா டைரி மில்க் சாக்லேட்டை 2 ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டலை, ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 கப் பால், 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் சுகர், அவ்வளோதான். சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.